ஒரு ஊரில் மிகுந்த செல்வமும் புகழும் பெற்ற செல்வராயர் என்ற முதியவர் வாழ்ந்தார். அவர் வாழ்க்கையில் எதற்கும் குறைவில்லாதவர். அரண்மனை போன்ற வீடு, அளவற்ற நிலம், பொன்னால் நிரம்பிய பொருள் பெட்டிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அதைவிட பெரியது அவரது மனம். இளமையில் பல ஏழை மாணவர்களுக்கு படிப்பும் உணவும் தங்கும் இடமும் ஏற்பாடு செய்து பலரின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கியவர் அவர். ஆண்டுகள் சென்றன. செல்வராயர் முதுமையை எட்டினார். உடல் பலம் குறைந்தது. ஆனால் மனத்தில் அமைதி இல்லை. ஏனெனில் அவரது மகனும் மனைவியும் அவரை கவனிக்கவில்லை. தந்தையின் உழைப்பால் பெற்ற செல்வத்தில் சுகமாய் வாழ்ந்தாலும் அவரின் ஆரோக்கியத்தை கேட்கும் கருணை கூட அவர்களிடம் இல்லாது போனது. ஒரு நாள் செல்வராயர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். வீடு இருந்தும் அன்பு இல்லாததால் அவரை பராமரிக்க யாருமில்லை. அப்போது அவரது பழைய மாணவர்களில் ஒருவன், அருண், இந்த செய்தியை கேட்டான். உடனே அவன் ஓடி வந்து தந்தையைப் போல் பார்த்து கொள்வதாக முடிவெடுத்தான். அருண் தினமும் செல்வராயருக்கு மருந்து கொடுத்து குளிப்பாட்டி அன்புடன் உணவு சமைத்து கொடுத்தான். அவனின் பாசம், அர்ப்பணிப்பு, நன்றியுணர்வு அனைத்தும் செல்வராயரின் இதயத்தை நெகிழச் செய்தது. ஒரு மாலை செல்வராயர் அருணின் கையை பிடித்து மெதுவாக சொன்னார், மகனே, பிறப்பால் அல்ல, பரிவால்தான் உறவு உருவாகிறது. என் உயிர்க்கும் மேலாக நீயே என் உண்மையான மகன். அவர் தனது அனைத்து செல்வத்தையும் அருணின் பேரில் எழுதி கொடுத்து, இந்த செல்வம் உன் நற்குணத்துக்கும் நன்றிக்கும் ஒரு பரிசு என்றார். அதன்பின் சில நாட்களில் செல்வராயர் அமைதியாக இறை நாமம் சொல்லிக் கொண்டு மறைந்தார். ஆனால் அவரது ஆன்மா மகிழ்ச்சியுடன் இருந்தது, தன் அன்பு வீணாகவில்லை என்பதில். அருண் அந்த செல்வத்தை தன்னுக்காக அல்லாமல் ஏழை மாணவர்களுக்கு உதவ பயன்படுத்தினார். அவ்வாறு செல்வராயரின் அன்பின் மரபு தொடர்ந்து பரவியது. ஒரு ஒளியாக, ஒரு நம்பிக்கையாக, ஒரு மனிதத்தின் சின்னமாக. கதையின் கருத்து, பிறப்பால் வரும் உறவு தற்காலிகம், ஆனால் அன்பால் உருவாகும் உறவு நித்தியம். மனிதனின் உண்மையான செல்வம் பணமல்ல, பரிவே.